வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி. இது வந்து ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ ரெசிபி. ஸோ க்ளூட்டன் அலர்ஜியாக இருக்கிறவங்க இந்த ரெசிபியை வந்து தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க அந்த அக்கி ரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். ஸோ அரிசி மாவு வந்து நல்லா மையாக இருக்கணும், ரொம்ப கோர்ஸாலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும். ஸோ இது கூட வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. இது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி நல்லா திருகி எடுத்துக்கோங்க, அதாவது கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், முழு சீரகத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. ஃபைனலாக வந்து இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுத்தமான கையை வச்சுட்டு தண்ணியில் எதுவுமே சேர்க்காதுங்க. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து அரிசி மாவில் போட்டு நல்லா வந்து பெசரி விடுங்க, அமுத்தி பிசையுங்க. ஸோ அதில் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ எடுத்தோடனே மொத்தமாக தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஸோ வாங்க இந்த அக்கி ரொட்டியை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாழை இலையில் வந்து வச்சு செய்ய போகிறோம். இல்லைனா நீங்கள் இதே ஸ்டெப்பை வந்து நீங்கள் டைரெக்டாக தவா மேலே கூட வச்சு செய்யலாம். ஸோ வாழை இலை யூஸ் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாழை இலை யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வாழை இலையை வந்து நம்ம வந்து தணல், அதாவது நெருப்பில் வச்சு சுட்டு எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது கனமாக இருக்கிறதுனால வந்து நம்ம அக்கி ரொட்டி தட்டி எடுக்கும்போது வந்து ரொட்டி வந்து பிஞ்சிடும், அப்புறம் இலையும் வந்து கீஞ்சிடும். ஏன்னா இலை வந்து மொடன்னு இருக்கணும். ஸோ இது மாதிரி வந்து ஃப்ளேம் மேலே வச்சுட்டு வாழை இலையை வந்து நம்ம ஸ்லைட்டாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நல்லா சாஃப்டாகிடும். ஸோ நம்ம எப்படி மடக்கினாலும் வந்து இலை வந்து கிழியாமல் இருக்கும். ஸோ ஸ்லைட்டாக அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நெருப்பு மேலே வச்சு இது மாதிரி சுட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இலை வந்து சுட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இது மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரொட்டி தட்டிட்டு எடுக்கும் போது வந்து ஒட்டாமல் வரும். அடுத்ததாக வந்து இது மாதிரி ஒரு பெரிய உருண்டை மாவை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து இப்போ கை வச்சு நல்லா ரவுண்டாக வந்து இது மாதிரி எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக வந்து தட்டிக்கோங்க. ஸோ கனமாக இருக்கக்கூடாது, எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக வந்து கையால் தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சென்டரில் ஒரு 3 குழி வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டி வந்து நல்லா ஈவனாக சென்டரில் வேகிறதுக்கும் எண்ணெய் விடுறதுக்கும் வந்து சௌகரியமாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு சூடான தோசைக்கல்லை வந்து நான் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இது மேலே வந்து நம்ம தட்டி வச்சுருக்க அக்கி ரொட்டி வந்து அப்படியே அந்த இலையோட மேலே போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இலையை வந்து இப்போ மேலேட்ட நீக்கி விட்டுருங்க. ஸோ நம்ம எண்ணெய் தடவுறதுனால அது வந்து ஒட்டாது. ஸோ ஈஸியாகவே வந்து இலை வந்து தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம இலை வந்து தனியாக வந்துடுச்சு. அக்கி ரொட்டி மட்டும் தவா மேலே நின்றுடுச்சு. இப்போ இது சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து அந்த குழிலாம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேகட்டோன்னு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வந்து நம்ம ரொட்டி வேகணும். அப்போ தான் வந்து அது நல்லா வேகும். ஸோ பாருங்கள், அது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ அது மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம அக்கி ரொட்டி. பாருங்கள், அங்கங்கே கோல்டன் பேட்ச் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரொட்டி வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு பக்கமாகவும் வேகணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமாகவும் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்தால் தான் இது வந்து ரொட்டி வந்து நல்லா ஈவனாக வந்து வேகும். ஸோ இல்லைன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும், அப்புறம் வேகாது உள்ளே. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நம்ம ரொட்டி வந்து வெந்து சாஃப்டாக இருக்கும், டெக்ஸ்சரும் கலரும் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. ஸோ அதில் வேக வைக்கும் போதே சூப்பராக கமன்னு அதில் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம்லாம் வந்து வாசனை சூப்பராக வருது. ஸோ 2 பக்கமாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே ஆரோக்கியமான அக்கி ரொட்டி கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து க்ளூட்டன் அலர்ஜியாக இருக்கிறவங்க இது மாதிரி
ரொட்டி சாப்பிட்லாம். ஸோ ரெகுலர் ரொட்டி கோதுமையில் வச்சு நம்ம செய்வோம். ஸோ அது வந்து க்ளூட்டன் இருக்குது. ஸோ அலர்ஜியாக இருக்கிறவங்க இது மாதிரி ரெசிபி செய்யலாம். ஸோ ரொம்பவே சத்தான ரெசிபி இது. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா சிம்பிளான ஒரு தக்காளி ஊறுகாய் கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. வெறுமனே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி.